இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இதை குடிச்சிட்டு செத்துடலாம். ஹலோ, கேட்கல. ஒரு நிமிஷம் வெளியே வந்து பேசுகிறேன். என்ன பண்ணுற? நானா தூக்கில் தூங்கலான் இருக்கேன். சூப்பர்ரா. சரி, உன்ட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்த ஞாபகம் இருக்கா? பென்ட்ரைவா? பென்ட்ரைவ்? ஆமாம், பென்ட்ரைவ் கொடுத்துருந்த. இதில் ஸ்பைடர் படம் ஏற்றி வை, வந்து வாங்கிக்கிறேன். ஸ்பைடர் படமா? அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சே. சும்மா ஏற்றி வை. அந்த படம் எதுக்கு நீ இப்போ கேட்குற? எல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. ஏற்றி வை, வந்து வாங்கிக்கிறேன். சரி, ரைட்டு. நல்ல ஐடியாவா இருக்கே. இத்தனை வருஷமா இது நமக்கு தோணாம போச்சே. ட்ரை பண்றோம். ஹலோ, ஏசி கேட்டா? ப்ரோ, எவ்வளோ நேரம் ஆகும்? 10 to 15 மினிட்ஸில் வந்துடும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ம், பார்சல் சேஃப் தானே ப்ரோ? சேஃப் தான் ப்ரோ. பார்த்து ப்ரோ, பார்சலுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, சேஃபாக வந்துடும். ஓகே ப்ரோ. ம். ஹலோ, யாரு? ஏசி மெக்கானிக்கா? ஆமாம் ப்ரோ, நீங்கள்? ப்ரோ, வீட்டில் ஏசி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். மார்னிங் ஃப்ரீ தான். எப்போ ப்ரோ வருவீங்க? நான் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஒரு ½ அன் ஹவரில் வரட்டுமா? டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஓகே ப்ரோ, நான் லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணிட்டுமா? ஷியோர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்கள் மதன். சார், சைட்டுக்கு போகணும், பட் ஹெல்ப்பர் யாருமே இல்லை. அப்படியா? சரி அமுதன், உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே சார். ஆனால் நீங்கள் தான் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷுவர் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அமுதன். டோரியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. சரி, போகலாமா? சரி ப்ரோ. இப்போ தான் வந்தீங்களா லொக்கேஷனுக்கு? இல்லை ப்ரோ, ½ அன் ஹவர் முன்னாடி வந்துட்டோம் ப்ரோ.
ஏன் ப்ரோ ஒரு கால் பண்ணியிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல எப்போ வரணும், மேனேஜர் என் நம்பர் தரலையா? இல்லை ப்ரோ, எப்பவும் தெரிஞ்ச அண்ணன் தான் ஹெல்ப்பராக வருவார். அவர் வரல போல், அதனால தான் என்ன அனுப்பிட்டுருக்காங்க. அது இல்லாமல் என்கிட்ட ஃபோன் வேறு இல்லை ப்ரோ. இந்தாங்க ப்ரோ 2:30 ஆச்சு. இந்தாங்க ப்ரோ. ரெண்டு சேஞ்ச் இல்லையே. சேஞ்ச் இல்லையா? சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? அடுத்து ஒரு ஏசி மெக்கானிக் வராரு, அவர்கிட்ட வாங்கி தரேன். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, உள்ளே வாங்க ப்ரோ. ஓகே. ப்ரோ நீங்கள் சொன்ன லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே வரணும்? ப்ரோ, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஜொமேட்டோ பைக் நிற்கும். பார்த்துட்டேன் ப்ரோ. அது பக்கத்தில் வந்துடும். இதோ வரேன். டூல்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா ப்ரோ? எடுத்துகிறேன் ப்ரோ. ஏசி மெக்கானிக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. உள்ளே போய் லொக்கேஷன் பார்க்கலாமா? ஆ என்னடா இது ஒரே வெயில் அடிச்சிட்ருக்கு. அம்மா, யார் பெத்த புண்ணியாவனோ அடிக்கிற வேலை ஆர்டரையும் கொடுத்து இருக்க வீடியும் கொடுத்துருக்கானே. கிப்ளாட்டிகிட்டே இருக்கு. என்ன கலந்துருச்சு? என்னாச்சு ப்ரோ? லாக் உடஞ்ச வேலை வந்துருச்சு ப்ரோ. இந்த டோரை ஏன் ப்ரோ லாக் பண்ணேன்? இதுவே ரெஸ்டாரண்ட் டோர் ப்ரோ. இதை நானே கீ வச்சு தான் ப்ரோ லாக் பண்ணுவேன். இப்போ எப்படி ப்ரோ வெளியே போவ? கீ வச்சு தான் ப்ரோ. கீயே வெளியே இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ போக முடியும் ப்ரோ? என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ? லாக் வேற உடஞ்சிருச்சு, கீ வேற வெளியில இருக்கு, என் ஃபோனில் வேற சார்ஜ் வேணும், நெக்ஸ்ட் டெலிவரி வேற போகணும். நீங்கள் மெக்கானிக் தானே ப்ரோ? அந்த லாக் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்களேன். நான் வெறும் ஹெல்ப்பர் தான் ப்ரோ. அவர் தான் ப்ரோ ஏசி மெக்கானிக். ஏன் ப்ரோ நீங்கள் மெக்கானிக் தானே? என்னால் எதுவும் பண்ண முடியாது. மெக்கானிக் தான், ஆனால் என்கிட்ட டூல்ஸ் இல்லையே. டூல்ஸ் எங்க? என்னடா என்ன சொல்லுவா போதுன்னு பார்த்துக்கிட்டே ப்ரோ. நீ கையை கலந்து சும்மா ப்ரோ. நீ கேஷ் கொடுத்தா நான் அப்படியே பேர் பண்ணுறோம் ப்ரோ. நீ தான் ப்ரோ சேஞ்ச் கொண்டு வரணும். அப்போ நான் கேஷ் தரமாட்டேன் நான் சொன்னேன். ஏசி மெக்கானிக் வராத வந்து சேஞ்ச் பண்ணி தரேன் தான் சொன்னேன். வித்து போன கதை வச்சுட்டு என்ன சொல்லாத. வித்து போன கதை எங்க வெளியே போய் காட்டு பார்ப்போம். ஆளை பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. யாரு தேவலாம் பேசுறா? நீ தான் தேவலாம் பேசுற. நானும் சொல்லிட்டே இருக்கிறேன். யார் காலம் மகளோட கை வச்சு இங்கே சும்மா இருக்கு ப்ரோ. ப்ரோ எதுக்கு ப்ரோ என்னையே பாக்குறீங்க? உன்னால தான் உள்ள மாட்டிட்டு இருக்கோம் ப்ரோ. நானே கடுப்புல இருக்கிறேன் ப்ரோ. இது ப்ரோ காண்டாவது ப்ரோ. இந்த வீடு நீ மட்டும் தான் தனியாக இருக்கியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. சமைக்கிறதெல்லாம் நானே பார்த்துப்பேன் ப்ரோ. ரெண்ட் எவ்வளோ ப்ரோ? அது வந்து விட்டா எவ்வளோ கூட நடத்திடுவோம் போல. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. பின்ன எங்கேயாச்சும் எப்படி வெளியே போகிறது கூட தெரில. என் ஃபோனில் வேறு சார்ஜ் வேறு இல்லை.
இப்போ என்ன ப்ரோ, நீ வெளியே போய் ஆர்டர் ஓடணும் அதானே? எப்படியும் உன் ஃபோனில் சார்ஜ் இல்லை, வெளியே போய் சார்ஜ் போடுறது இங்கே சார்ஜ் போடுறதுன்னு நினச்சிக்கோ. அப்புறம் என் வீட்டில் டவர் கிடைக்காது, உன் ஃபோன் ஆன்லேயே இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பேசுவீங்களா ப்ரோ? பேசுவோம் ப்ரோ. ஐயோ, அப்போ எப்போ தான் ஏன் வெளியே போகிறது? இது ப்ரோ ரொம்ப ஆமாம், ஆண்டவர் வருவார். ஆமாம் ப்ரோ, உன் ப்ரொஃபஷன் என்ன? இன்ஜினியருங்கிற பேரில் ஈரோட போய் கதையை சொல்கிறது. இப்படி ஏதாட்டும் பேசிட்டு இருந்தால் தான் போர் அடிக்காமல் இருக்கும். எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டானே. சும்மா சொல்லு ப்ரோ. நானும் ஒரு மாதிரி தான் ப்ரோ பேச்சுலர். அப்போ நீங்களே இந்த மாதிரி ஜாலியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஜாலியா? எது ப்ரோ ஜாலி? ஸ்டடீஸ்க்காக பெற்றவங்களை விட்டு ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல 3 வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சு ஏதோ அந்த வேலையில் வர காசை வச்சு வீட்டில் காசு கேட்காம அவங்க சிரமத்தை கம்மி பண்ணி கேட்கவோ பார்க்கவோ ஆள் இல்லாமல் இல்லை, பிறந்த ஊரில் தாத்தா பாடின்னு ராஜா மாதிரி வாழ்ந்தவங்க தான். எல்லாம் இருந்தும் யாரும் இல்லாத தனிவரமாக வாழ்றதுக்கான காரணம் என் ஒருத்தனோட படிப்பு ஒரு தலைமுறையோட தலையெழுத்தை மாற்றும். என்னை பொறுத்த வரைக்கும் தனிமைன்றது ஒரு வரவேற்கத்துக்கு அப்படியே சந்தோஷம் கிடையாது, நிராகரிக்கப்பட வேண்டிய சாபம்னு சொல்லுவேன். ஆமாம் ப்ரோ, உங்கள் கதை என்ன சொல்லவே இல்லையே? என்னோட ஸ்டோரி அவ்வளோவா பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. உங்கள் அளவுக்குலாம் என் கதை பெருசான்னு தெரியாது, ஆனால் வலி ரொம்ப பெருசு. ஸோ மணி அப்புறம் ஃபுட், இது ரெண்டும் கற்றுக் கொடுக்குற லெசன் லைஃப்பில் யாராலையும் கற்று தர முடியாது. நான் ப்ரோ பெரிய ஜாதி வேற்றுமை மத வேற்றுமை, இங்கே ஒரு மனுஷனை சக மனுஷனாக பார்க்கணுன்னா கூட கொஞ்சம் பணம் வேணும். சும்மா சொல்லலாம் மணி டஸ் நாட் கிவ் ஹாப்பினஸ்னு, ஆனால் அப்படி சொல்லணுன்னா கூட உன்கிட்ட கொஞ்சம் காசு வேணும். கையில் காசு இருந்தும் பிடிச்ச சாப்பாடை சாப்பிடாம கடமைக்கு வைத்து நிரப்ப சாப்பிடுவோம் பார்த்தியா, அப்போ புரியும் அதோட பெயின். பணம் இருந்தால் தான் உன்னை பெற்றவங்களாக இருக்கட்டும், இல்லை நீ கட்டிக்கிட்டவளாக இருக்கட்டும், இல்லை நீ பெற்றதாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கிட்டே இருந்து உனக்கு ஹாப்பினஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு நாய் கூட உன்னை மதிக்காது. ஆமாம், எங்கள் எல்லார் கதையும் கேட்குறிய ப்ரோ, உன்னோட கதையை சொல்லவே இல்லை. என் கதையை சொல்லணும்னா இந்த ஒரு படம் பத்தாது. ஐயோ என்ன ப்ரோ ஆச்சு? டேய், பேசி பேசி என் நேரத்தெல்லாம் கழிச்சிடா. உன்னால வருமானம் போச்சுடா. ஏ வாடா. என்னடா வாசலில் ஒரு செருப்பாக இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கடா. எது ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு தெரிய ஃப்ரெண்ட்ஸ் அது யாரு? கொஞ்சம் தள்ளு. ஆமா ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் தான். ப்ரோ ஜூஸா? ஐயோ, அதே ப்ரோ குடிச்சேன். ஏன் ப்ரோ என்னாச்சு? அதுல தூக்க மாத்திரை கலந்துருக்காங்க ப்ரோ. பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில். விட்டு வெளிய வந்து வீதியில தனியா நின்று சோத்துக்கே கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் சிங்கப்பட்டி வளர்ந்தது சென்னை சிட்டி. கேட்டு பாரு என்ன பத்தி தோல்விகள் என்னை சுற்றி, நண்பர்கள் ரசிகர்கள் தந்த இந்த பாசம் என்றும் மாறாது. தமிழ் மேல் கொண்ட நேசம் சுவாசம் உலகாயின் தமிழ் மேலே விசுவாசம். அழகவடைய ராமஜாவூர் என்ன வேணா பேசும், உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல். தோல்வி என்பது நிஜம்